பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவு தனது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு சிகிச்சைக்காக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணையை தொடங்கினர். மேலும் தப்பி சென்ற கொலையாளிகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்தும் தேடி வந்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த வழக்கில் 8 பேர் தற்போது சரணடைந்துள்ளனர். ஆற்காடு சுரேஷின் சகோதரர் ஆற்காடு பாலு உட்பட 8 பேர் அண்ணா நகர் துணை ஆணையர் முன்பு சரணடைந்துள்ளனர். ஆற்காடு சுரேஷின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் சரணடைந்தவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி பல்வேறு கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஆற்காடு சுரேஷ் மர்ம நபர்களால் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவரது கொலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சம்பந்தம் இருப்பதாக ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆற்காடு பாலு சந்தேகமடைந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் விதமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடைபெற்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.